வணக்கம். வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி இந்திய பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். அதில் கொஞ்சம் தலைவர்கள் பதட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிமுகவுக்கு அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்திருப்பதால் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா, குறைந்தபட்ச சீட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கி கூடுமா சரியுமா அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தொகுதியும் அவர் ஜெயிக்க முடியாத சூழல்லாம் இருக்கும் என கருத்து கணிப்புகள்லாம் வந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் வாக்கு வங்கியாவது தக்க வைத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு பதட்டம். இப்போது சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை இணைக்கணும் அப்படின்னு பேசுவதாக ஒரு தகவல் வந்தது. என தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று கொண்டிருப்பதாகவும், இந்த எம்பி எலெக்ஷனில் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களாக வந்ததுனால அதிமுகவுடைய தலைமை மாறும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் இருக்குது. இது அந்த கட்சிக்கு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த தேர்தல் முடிவு எப்படி வழங்குறத பொறுத்து தான் அடுத்த மூவ் என்னன்னு தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்துமே அவ்வளவு கட்சியும் கூட்டணி இருந்து 40க்கு 40, அது பாண்டிச்சேரியை சேர்த்து 40க்கு 40 தான் வெற்றி பெறணும் திமுக இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்துருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 40க்கு 40 வாங்கித்தான் ஆகணும். ஒருவேளை 4 சீட்டு 5 சீட்டோ, ஏன்னா பிஜேபி 10 சீட்டு வரைக்கும் டஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுகவை தாண்டி பிஜேபி கூட்டணி தென் மாவட்டங்கள்லாம் வலுவாத்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 சீட்டு பிஜேபி கைப்பற்றி திமுகவிட்டிருந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல திமுக மீது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மீது ஒரு மைனஸை ஏற்படுத்தும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் சுதாரிப்பதற்கு வேண்டிய சூழல் வரும். இப்படிப்பட்ட ஒரு பதற்றம் திமுகவுக்கு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இன்னொரு தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன அப்படின்னா அதிமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க. அவர் தன்னோட ஒரே தொகுதியில் போட்டியிடுறாரு, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில். தன்னோட வாக்கு வங்கியை அவர் நிரூபித்தாகணும். அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற தகவல் வருகின்றன. வெற்றி பெறாட்டாலும் ரொம்ப திமுக கூட்டணியை சேர்ந்த நவாஸ்கனி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் கடுமையான போட்டி இருந்தால் கூட ஓபிஎஸ் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு தகவல் வருகிறது. வாக்கு வங்கியாவது அதிகம் பெறுவார் அப்படிங்கிற தகவல் வருகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு பதட்டம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. அவர் வெற்றி பெற்றால்தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் பிறகு திரு டிடிவி தினகரன் அவர் கட்சியை விட்டு அதிமுகவிலிருந்து விலக்கிய பிறகு ஆர்கே நகரில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பிறகு பல வெற்றிகள் அவர் பெற முடியலை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த வாக்கு வங்கி அதிமுகவோட வாக்கு வங்கியை அதிமுக செய்ய முடியாத அளவுக்கு, வெற்றி பெற முடியாத அளவுக்கு தடுத்தார். நிறைய தொகுதிகள் 44 தொகுதி சட்டமன்ற தொகுதியை தடுத்திருக்கார். புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அவர் வெற்றி பெற்றாரோ இல்லையோ அதிமுகவை தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியை அவர் வச்சிருக்காரு. ஏன்னா அதிமுக வெற்றி பெற திமுகட்டிலிருந்து 2%, 3%, 1% தான் தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். ஆனால் திரு டிடிவி தினகரன் 3%, 4%, 2% அந்த வெற்றி பெறக்கூடிய அதிமுக வாக்கு வங்கி இவர் வச்சிருக்காரு. அதனால் என்ன குட்டிக்கரணம் பாஞ்சாலும் அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. அது அவர் கண்ட்ரோலர். சரி, அப்படிப்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில் எப்படியாவது ஒரு சீட்டு ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லி தான் 2 சீட்டு வாங்கியிருக்காரு. 2லேயும் ஜெயித்தாலும் அவருக்கு பெரிய மாசு கிடைக்கும். ஆனால் அவர் போட்டியிடக்கூடிய தேனி தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாக கருத்து கணிப்புகள் தகவல்கள்லாம் முன்னாடியே வந்தது. அப்போது ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அவர் தனி கட்சி வச்சுருக்காரு, இன்னொரு ஸ்டெப்பு மேலே போவார்.
அவருக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தோற்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பதற்றமும் அவர் இருக்குது. தோற்க வாய்ப்பில்லை, அப்படியே தோற்றாலும் அதிக வாக்கு வங்கி பெறுவார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய கிரேடாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு பதட்டம் நிகழ்கிறது. இதே போன்று தென்காசி தொகுதியில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் மோதுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே கம்யூனிட்டிக்காக தேவேந்திர குல வேளாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளிகள். ரொம்ப நாட்களாக இவர்கள் இணைந்து போராடினது கிடையாது. இவர்கள் இருவருக்குமே மோட்டிவ் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் அதிமுகவில் போய் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு கிருஷ்ணசாமி. இவர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையான கூட்டணியில் ஜான் பாண்டியன் சேர்ந்திருக்காரு. இப்போது இவர்கள் இருவருக்கும் கடுமையான போட்டி தென்காசியில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இவருக்கும் ஒரு பதட்டம் ஏற்படுது. ஏன்னா இதில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றால்தான் அவங்க சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பை பெற முடியும், ஓரளவாவது அப்படிங்கிறத ஒரு விஷயம் வரும். அப்படிங்கிற ஒரு பதட்டம் 2 தலைவர்களுக்கும் தென்காசி தொகுதியில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அம்மாவும் அவங்க கேப்டனோட மகன் இருவரும் போட்டியிடுறாங்க. அங்கேயும் கடுமையான போட்டிகள் இருக்கும். அதே மாதிரி சிவகங்கை தொகுதியில் அந்த யாதவர் சமுதாய தலைவர் அவர் போட்டியிடுறதுனால அவரும் அவர் சமுதாய மக்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவருக்கும் இந்த தேர்தல் ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. இப்படி இந்த தேர்தல் அதே மாதிரி வைகோ அவர் மகன் திருச்சியில் போட்டியிடுறாரு. அவருக்கு ஒரு சிக்கல் என்னென்னா அங்கேயும் பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஏன்னா அவர் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா மதிமுக மேலேயும் ஒரு விமர்சனங்கள்லாம் வருது. அவரும் வெற்றி பெற வேண்டிய சூழலில் இருக்கிறாரு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பதட்டம் உண்டு. அவர் வெற்றி பெறுவார் சொல்கிறாங்க, இருந்தாலும் வெற்றி பெற்றாகணும். இப்போ என்னென்னா நான் பேசின அளவில் நான் சொன்ன எல்லாருமே தலைவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் நட்சத்திர வேட்பாளர்கள். அது ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு போச்சு. ஒருவேளை அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் என்னதான் வெற்றி கோட்டை தொடர்ந்து போனாலும் அந்த கோடை தொடர் வரைக்கும் ஓடக்கூடியவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன ஆகுனா, ஏன்னா எதிர்த்தரப்பு முந்திரக்கூடாது அப்படிங்கிற அந்த பதட்டம். வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்தாலும் அந்த வேட்பாளர்களுக்கு அந்த தலைவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். இது போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக இருக்கு. இவ்வாறு திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, ஓபிஎஸ் அவருடைய அதிமுக, காங்கிரஸ், வைகோ, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கும் ஒரு 2 சீட்டாவது பிடிச்சா தான் ஒரு கௌரவமாக இருக்கும். இப்படி ஒரு பதட்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது. இங்கே திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு பதட்டம் இருக்கிறது. வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்ற தலைவர்களுக்கும் அவர்கள் தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கிறதுனால அவர்களுக்கும் இந்த தேர்தலில் ஒரு 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 குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஒரு வித்தியாசம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பதட்டம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான தேர்தல், எப்போது நடக்காத ஒரு தேர்தல், எப்போது நடக்காத ஒரு கூட்டணி. எப்போவுமே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 கூட்டணி தான் வலுவாக நிற்கும். இதில் பிஜேபி கூட்டணி இருந்தால் அதில் காங்கிரஸ் நிற்கும். இப்படித்தான் அது எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் அப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு மும்முனை போட்டி மாதிரி ஆயிடுச்சு. 4 முனை போட்டி, சீமான் அவர்கள் சேர்த்தா 4 முனை போட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது குறிப்பாக பிஜேபி ஒரு கூட்டணியை வலுவாக திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அமைச்சதுனால இந்த தேர்தல் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சீமான் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வச்சு தனித்து நிற்கிறதுனால அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்பார். அவர்கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி தக்க வைக்கணும். அவருக்கு அந்த பதட்டம் இருக்குது, வாக்கு வங்கி சரிஞ்சிடக்கூடாது, குறையக்கூடாது அப்படிங்கிற விமர்சனங்கள் ஏற்படும். அதனால் சீமானவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சிடும். நன்றி.